என்னடா வீடு இது? பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருந்துக்கிட்டு இது பேலஸ் மாதிரியே இல்லை. சரி, காட்டில் வேற தொலைஞ்சு போயிட்டோம். என்னது சிசிடிவி கேமரா? நம்ம காட்டில் வேற தொலைஞ்சிட்டோம். இந்த வீடு தான் இருக்குது. நாம் வந்து என்ன பண்ண எப்படி அது கேட்டு சாத்துச்சு? யாரா இது சாத்துனது? அது காத்தா சாட்டிருக்கும் போல இருக்கும். வாங்க போவோம். பரவாயில்ல, கொஞ்சம் இது 80s காலத்தில் செஞ்சாங்க போல இருக்கு. நல்லா தான் செஞ்சுருக்காங்க. ஓகே, காரில் இருக்கு பாருங்கண்ணே. எத்தனை டீ இது மாடா காற்றுல யாரும்? ஐயோ, என்னமோ நடக்குது. என்ட்ரன்ஸில் போய் கேட்போம். காரில் இருக்குல்ல, நம்ம வந்து என்ட்ரன்ஸில் போய் பார்ப்போம். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க. நான் வேற வழி தடவி போயிட்டேன். சொல்லுங்களேன், யார் இருக்கீங்க? சார், மொட்டை சார், நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? சரிங்க பஸ் சார். ஏய், என்னடா பண்ண? ஹாய் கைஸ், வெல்கம் டு பவுண்டர்கஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம கிரானி 3 அந்த ஹாரர் கேம் வந்து விளையாட போகிறோம். அது வந்து சொட்ட மண்டை கேள்வி. இந்த கேம் கான்செப்ட் என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு காட்டில் தொலைஞ்சிட்டோம். இந்த ஒரு வீடு இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு வீடு இருந்துச்சுன்னு சொல்லி வந்து பார்த்தா ஒரு கிழவன் வந்து என்னை போட்டு தள்ளிட்டான். அவன் யாருன்னே தெரில. நான் அடுத்த தடவை அவனை கூப்பிட முடியுமா நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கிரானியை வச்சு விளையாடுறேன். அப்புறமா மொட்டை நான் கூப்பிட்றேன். உங்களுக்கு அது வேணும்னா இந்த வீடியோக்கு லைக்கு, ஷேரு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷன். அதெல்லாம் நீ வரணும்ல. சரி, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம அதை கற்று விட்டுட்டு இப்படி வந்து நின்றுட்டோம். கிரானி சீக்கிரமாக வா. வந்துருச்சுடா, சீக்கிரம் நம்ம இந்த வெளியே போயிடுவோம். அப்புறம் அந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்களா, ப்ளீஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நாம் போடுற கிரானி வீடியோஸ்லாம் இனிமேல் வந்துடும். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் கிரானி விளையாடுறதுனால போக போக நம்ம கிரானிலாம் விளையாட ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் வேறு ஏதாவது ஹாரர் கேம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். நான் அதை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன், போட்டுடுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டெடி பேர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நாம் வந்து இதை வந்து மேலே கொண்டு போகணும். அங்கே தான் அந்த ஸ்லெண்ட்ரினா போட்டு தள்ளணும். ஸ்லெண்ட்ரினா யாருன்னா அந்த கிழவியோட பேத்தி. அவள் வந்து முன்னாடி செத்துட்டா, ஆனால் இது மட்டும் நல்லா வாழுது. எப்படி அதான் தெரில. அது தூக்கு மாட்டி செத்துருங்க போல இருக்குது. என்ன பண்ணலாம், இந்த டெடி பேர் எடுத்து இதை போட்டு ஆட்டி விட்டு அதை பார்த்துக்கோங்க. இது ஒரு ஆவி, ஒரு கெட்ட பேய் கூட கிழமைக்கிட்ட சுற்றிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், பொக்கவாய் ஏன்னா பெரிய பொக்கவாய் மாதிரி இருக்குது பாருங்கள். சரி, நம்மளுக்கு வந்து இது சேஃப் கீ கிடச்சிருக்குது. நம்ம இதை வச்சு என்ன பண்ணலான்னா, பாத்ரூமில் சேஃப் கீ இருக்கும். இதை நம்ம போட்டுட்டு கிரானி வருதான்னு பார்ப்போம். கிரானி எங்கே இருக்கிற? சரி, ஃபஸ்ட்டு நம்ம சொட்டக்கழிவு உங்கள் புருஷன் இதோ வந்துட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டியா? நான் சொன்ன உடனே வந்துருச்சு பாருங்களேன். உன் புருஷனா? உன் வாயில் சுச்சா விட்றேன். சரி, அப்படியே போயிடுச்சுடா. போ. நான் அடுத்த தடவை நீ பார்க்கும்போது நான் சுச்சா விட்ருவேன் வாயில். அப்படியே பொக்கப்பல்லு ஆன்னு காட்டுது. அது வேறு சொட்டை வேறு, சரியான சொட்டை. வெள்ளை நைட்டி போட்டு சுற்றிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ இருந்துச்சு. கீழே இறங்க வந்து வெப்பன் கீ கிடச்சிருச்சு. இது எல்லாத்தையும் போட்டாங்க கைஸ். அதனால தான் நம்மளால் இதை திறந்து போய் கல்லெல்லாம் பொறுக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. ஃபஸ்ட்டு இங்கே ஏதாவது ஒரு கல் இருக்கா? இங்கேயுமே ஒன்றுமே இல்லையே. எங்கேயும் இல்லையோ. எங்கடா இருக்குது? ஒரு கைஸ் எப்படியோ ஒன்று தடவை ஒரு கல் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இது எடுத்துகிட்டு இன்றைக்கி கிரானியை நம்ம போட்டு தள்ள போடுறோம். பக்கத்து என்ன போகிறீங்க? இந்த பவன் பிரகாஷ் கேமிங்கோட ஆட்டத்தை. கேள்வி, நான் கொல்ல வலிக்கிறேன். எவ்வளோ நேரம் தேடிட்டு இப்போ தான் கேள்வி கிடச்சிது. போட்டு தள்ளிட்டேன். வாயிடு வடை நல்லா இருந்துச்சா? கல் வடை தித்திக்கும். சரி, நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸை உடச்சி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அடடா, இது பிரிட்ஜுக்காக நம்மளுக்கு அது தேவையே இல்லை. நம்ம இன்றைக்கி கேட் எஸ்கேப் இல்லை, ட்ரெயின் எஸ்கேப் தான் நம்மளுடைய கான்செப்ட்டு. ஆனால் நம்ம இந்த ட்ரெயின் எஸ்கேப் முடிச்சுட்டு தான் அடுத்து நான் கேட் எஸ்கேப்பே போடுவோம் கைஸ். இதான் நம்மளுடைய கிரானி ஃபஸ்ட்டு ட்ரெயின் எஸ்கேப்பு. பார்க்க தானே போகிறீங்க. ஓகே, நம்ம வந்து அங்கே ஒரு மரக்கட்டை இருக்குது கைஸ். அதனால் நம்ம அதை எடுக்க போவோம். நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டோம்ல, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.
இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உறவினர்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அதுதான் நம்மளுடைய பவன் பிரகாஷ் கேமிங்கோடைய ஃபேமிலி. நீங்கள் தான், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தான் நம்ம ஃபேமிலி ஸ்மால் ஃபேமிலியாக இருக்குது. நீங்களே பார்த்துட்டு 181 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் கைஸ் நம்ம வச்சிட்ருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நம்ம லார்ஜ் ஃபேமிலியாக மாறதுக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை கொஞ்சம் ரீச் ஆகும். நம்ம 1K டார்கெட்டில் இருக்கிறோம். அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த கிராணிஸ் நிறைய வருங்க. கிராணிலே இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு கிராணி தான். அந்த சொட்ட மண்டை கிழவி உங்களை எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கும். வாங்க, இதை நம்ம கீழே போட்டுருவோம். நம்மளுக்கு இந்த ஆக்சிலேட்டர் கிடச்சிருச்சு. ட்ரெயின் இன்ஜினுக்கு கரண்ட் கொடுக்குறதுக்கு கரண்ட் சப்ளை. நம்ம வந்து கீழே போவோம். கிராணி வேர் ஆர் யூ? கிராணி கிழவி இங்கெல்லாம் இல்லை. சரி, நம்ம அதை குதிச்சிட்ட உடனே நம்ம அந்த சேஃப்டி நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம். இதை போய் சேஃப்டில் போய் ஓப்பன் பண்ணிடுவோம். நமக்கு என்ன கிடைக்கும்? ஷெட்டுக்கு போடு ஷெட்டுக்கு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஏறி போய் குதிச்சு போட்டு வந்துடுவோம். ஏன்னா அப்போ போட்டு வச்சோன்னா நல்லது. நான் அங்கே போகும்போது சொட்டக்கிழவி இருக்கேன், என்னைய துரத்தேன். எதுக்கு? நாம் இந்த சைடில் வந்து அப்படியே போட்டுட்டு அங்கே அந்த கிழவி அங்கே சுற்றிட்டு கிடக்கும். நம்ம வந்து வேறு ஏதாவது வேலை இருக்கான்னு போய் பார்த்துட்ருப்போம். ஓகே, நம்ம காக்கா இடத்தில் தீ பற்றிக்கிச்சிரோய். சரி, நம்ம வந்து ஷெட்டுக்கு நம்ம கீழே போட்டோம்ல, அதை போய் போட்டுட்டு அந்த கிராணி இவ்வளோ நேரம் இருந்துச்சு, அதனால் நான் அதை போயிடணுன்னே வந்துட்டேன். ட்ரெயினுக்கே கிடச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்களா கிராணி அங்கே இருக்குது. அதனால தான் நான் அப்படியே வந்துட்டேன். ஓகே, நம்மளுக்கு இந்த உண்டிகோல் கிடச்சனால திருப்பி அந்த கிராணியை போட்டு தரலாமா? வாங்க, போட்டு தரலாமா? இந்த பக்கம் போக முடியாதா? சரி, ஓய் சவுண்டை போடு. போட்டி சவுண்டை போடுறியா? போட்டுருச்சு. ஓகே, வாடி கிழவி. இன்றைக்கி உன்னை போட்டு தள்ளுறது தான் என்னுடைய மெயின். சரி, வா உனக்காகவே வெயிட் பண்ணுது எங்கள் கல். நீ இன்னைக்கு ஒரு கல் வடையை திங்க போகிற. அது சூப்பராக இருக்கான்னு எனக்கு தெரியாது. உப்பு போட்டிருக்கேன்னா அது எனக்கு தெரியவே தெரியாது. நீ சாப்பிட்டுட்டு சொல்லு என்ன. நானும் எவ்வளோ நேரம் தான் இந்த கிராணிக்காக வெயிட் பண்ணுறது. இதை டப்புன்னு தூக்கி போட்டால் அந்த கிழவிக்கு நல்லா காது கேட்கும். இந்த வயசுல கேட்குது. இதோ வெள்ளை நைட்டி வந்துருச்சு. பொக்கப்பள்ளி நான் உன்னை அடிக்கிறேன் பாரு. பார்த்துருச்சுரா போடு. நான் தலை சுற்றுதா? சுத்தும் நல்லா சுத்தும் பாரு. சரி, நான் வந்து இந்த க்ரோபார் இதை எடுத்துகிட்டு போய் மேலே சென்ட்ரினா ரூம் இருக்குல்ல, அதில் ஒரு பொட்டி இருக்குது, அதை திறந்துட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம வந்து லிஃப்ட்டில் ஏறிட்டோம். இது வந்து 3rd ஃப்ளோரில் வரைக்கும் போயிட்டு அது இறங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம எந்த பக்கமா? இல்லை இது இல்லை, இதுதான். இதை நான் பார்த்தேன், ஆனால் ஒழுங்காக பார்க்கல. இப்போ ஒழுங்காக பார்க்கல, ஆனால் முன்னாடி நல்லா தான் பார்த்தேன். சரி, இதை லிஃப்ட்டில் ஏறி இறங்குவோம். இங்கே ஒரு கல் இருக்குது. எப்பயுமே நீங்கள் கல் கிடச்சிச்சின்னா அது எப்பயுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா கிராணி வரும்போது போட்டு தள்ள முடியும்ல. ஓகே, இந்த ஆக்சிலேட்ரு எங்கே? அந்த உண்டிகோலே காணும். சரி, இந்த ஆக்சிலேட்டர் அங்கே இருக்குதா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆக்சிலேட்டரை இப்படி தூக்கி போட்டுட்டு சவுண்டை போட்டுருவோம். ஓகே, நம்ம இந்த ஸ்லிங் ஷாட்டை எடுத்து இன்றைக்கி அந்த ஒரு ஷாட்டாக அந்த சொட்டை மண்டைக்கு போடுவோம், காட்டுவோம். ஓகே, எத்தனை தடவை தான் அந்த கல்லால் எங்கிட்ட அடி வாங்குதோ கைஸ். நீங்கள் பார்த்தீங்களா, நான் ஒரு தடவை கூட அடி வாங்கலை. நிஜமாக கைஸ், நான் ஒரு தடவை கூட அடியே வாங்காமல் சொல்லிட்டேன். யார் அது கம்பை விட்டு ஆட்டுறது? சரி, கிழவி நீ தானா? இன்னொரு தடவை இது பேட்டே இப்படி ரத்த கரையில் இருக்குது. இப்போ நான் திறந்தேன்னு வைங்க, பட்டுன்னு என்ன அடிச்சிடும். அப்புறம் நம்ம சொன்னதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். கிழவி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நடக்குது. அது மேலே போகுது. இன்றைக்கி அங்கே இருக்குதுடா கருமாதி. சீக்கிரம் போடி கிழவி. ஓகே, போயிடுச்சு. நம்ம வந்து அந்த கிழவி எங்கே இருக்கும்? இதோ இங்கே போகுது. பின்னாடி மட்டும் முடிய வச்சிட்டு இருக்கேன். நீனா ஆம்பளையா என்ன? பின்னாடி முடிய வச்சுருந்தா அது ஆம்பளை. மேலே இருக்குது பாரு சொட்டை. சீக்கிரம் நம்ம இதை வேறு எதாவது போய் பார்ப்போம் கைஸ். ஓகே, நம்மளை இந்த சுவிட்சை எப்பயோ நம்ம எடுத்து வச்சுருந்தோம். என்ன வழியில் ஒரு குப்பை இருக்குது, அது மேலே ஏறிப்போம். ஓகே, நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு அங்கே போட்டுருவோம்.
ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது போய் பார்ப்போம். நம்ம வந்து அந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். அப்புறம் ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ட்ரெயினுக்கான காசே கிடைக்கல. அது நம்ம கிராணியோட குடும்ப சொத்து. அது நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அதை லாக்கரில் போட்டு பூட்டி வச்சிருச்சு போல இருக்குது. நம்ம வந்து கல் எடுத்துகிட்டு போய் அந்த ரோபோட் இன்றைக்கி போட்டு தள்ளிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து 3 கல் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் அந்த கிராணிக்கு, அப்புறம் அந்த கிராணிக்கு 1, கீழே அந்த ரோபோட் இருக்குது 2 கல் தேவைப்படுது வேஸ்ட்டாக. ஓகே, நம்ம அந்த கிராணியை வாயிலே வச்சுக்கோ. நல்லா இருக்கா கல் வடை? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும் அந்த பொக்கப்பல் கிழவிக்கு. ஓகே, நம்ம வந்து அது ரோபோட்டுக்கு போய் போட்டு வந்துடுவோம். ரோபோட்டுக்கு ஒரு நாமத்தை போட்டுட்டு போடுவோம். ஓகே ரோபோட்டை கத்துறா, முடிஞ்ச வரைக்கும் கத்துறா, போடு. இனிமேல் கத்துவேன், அவ்வளோதான், ஒன்று எரிஞ்சிப்போ. ஓகே, நம்மளுக்கு இந்த டோர் அலர்ட்டர் கிடச்சிருக்கு. இதை போட்டு எல்லாம் ஆன் பண்ணி விட்ருவோம். இதை நம்ம எங்கே போட்டுருவோம். எனக்கு கிராணி எதாவது போட்டு எடுத்துருச்சுன்னா. ஓகே, நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் கைஸ். இது எல்லாத்தையும் போய் அந்தந்த இடத்துல போட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதை தட்டி விட்டுட்டு இதை போடுவோம். மச்சக் லச்சக் மச்சக். ஓகே, எப்படியோ போட்டாச்சு. நம்ம வந்து அடுத்து வேறு என்ன எடுக்கணும்? வேறு எதாவது இருக்கா? ஆக்சிலேட்டர். இதை நம்ம இதுவும் நம்ம போய் வச்சுருவோம். ஓகே, சீக்கிரமாக போட, அந்த கிராணி வந்துட போகுது. நல்ல வேலை நம்ம டக்குன்னு போட்டு தந்துட்டோம். இல்லைன்னா அந்த கிராணி வந்து நம்ம காரியத்தை எல்லாத்தையும் கெடுத்துருக்கோம். ட்ரெயின் எங்கடா போட்டேன்? இதோ இங்கே இருக்குது. ஓகே கைஸ், இந்த கேம் பிளே நம்ம முடிக்க போகிறோம். இன்னும் நம்ம வீடியோவுக்கு லைக்கு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம உங்கள் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைபருக்கு பெல்லைக்கான தட்டி விட்ருங்க கைஸ். ஓகே கைஸ், நாம் கேமை முடிச்சிட்டோம். சொட்டை சீக்கிரம் வாடி, கேள்வி சீக்கிரம் வாடி. அது வராது போல இருக்கு. டாட்டா பாய் பாய். கேள்வி பகுதுரா. அரே பேராண்டி, என்னை விட்டு ஓரியா நீ? அடுத்த தடவை வா, நான் உனக்கு சூப்பரான மட்டன் சுக்கா உன் காடாலே வச்சு செய்யறேன். அடுத்து என் தம்பி வந்து பொழப்பான் பாரு.